ஜூரோங் வெஸ்ட் தொடக்கப்பள்ளி தமிழ் துறை உங்களை தொடக்கநிலை 6க்கான பெற்றோர் ஆசிரியர் கூட்டத்திற்கு அன்புடன் வரவேற்கிறது. வணக்கம் பெற்றோர்களே. தாள் 1 கட்டுரை. மாணவர்களுக்கு 50 நிமிடங்கள் தரப்படும். அவர்கள் 2 கேள்விகளிலிருந்து ஒன்றை மட்டும் தேர்வு செய்து அதற்கு கட்டுரை எழுத வேண்டும். தாள் 3 கேட்டல் கருத்தறிதல். மாணவர்களுக்கு சில பணுவல்கள் வாசிக்கப்படும். அதை ஒட்டி சில கேள்விகள் கேட்கப்படும். அவர்கள் கேள்விகளுக்கான விடைகளை அடைப்புக்குள் சரியாக தேர்வு செய்து எழுத வேண்டும். தாள் 4 வாய்மொழி. மாணவர்கள் வாய்விட்டு வாசித்தல் மற்றும் காணொளி உரையாடல் செய்வார்கள். தாள் 2 மொழி சோதிக்கப்படும். வேற்றுமை, செய்யுள் பழமொழி, அடைமொழி எச்சம், முன்னுணர்வு கருத்தறிதல், தெரிவு விடை கருத்தறிதலும் சொற்பொருளும், ஒலி வேறுபாட்டு சொற்கள், கருத்து விளக்கப்பட கருத்தறிதல் மற்றும் சுயவிடை கருத்தறிதல் சோதிக்கப்படும். தொடக்கநிலை 6ஆம் வகுப்பிற்கு தவணை 1 மற்றும் தவணை 2 வகுப்பு சார்ந்த மதிப்பீடு நடைபெறும். தவணை 3 பிரிலிம் இறுதியாண்டு தேர்வு நடைபெறும். வாய்மொழி தேர்வை பார்க்கலாம். இத்தேர்வில் 2 கூறுகள் இடம்பெறும். முதலில் வாய்விட்டு வாசித்தல். மாணவர்கள் கணினியில் இடம்பெறும் வாசிப்பு பகுதியை நன்கு பயிற்சி செய்த பிறகு தேர்வாளரிடம் வாசித்து காட்டுவார்கள். அடுத்து ஒலிக்காட்சியை ஒட்டிய உரையாடல். மாணவர்கள் ஒரு ஒலிக்காட்சியை காண்பார்கள். அதை பார்த்த பிறகு அதை ஒட்டிய ஒரு உரையாடல் இடம்பெறும். மாணவர்கள் வாய்விட்டு வாசிக்கும் போது கவனத்தில் கொள்ள வேண்டும். மாணவர்கள் பிழையின்றி தெளிவாக வாசிக்க வேண்டும். ஓசை நயத்தோடும் சரளமாகவும் வாசிக்க வேண்டும். சொல் அழுத்தத்தோடும் சரியான உச்சரிப்போடும் வாசிக்க வேண்டும். காணொளி உரையாடலின் போது மாணவர்கள் கவனிக்க வேண்டியவை: ஒலிக்காட்சியில் நடைபெறும் செயல். இது என்ன செயல், என்ன நடக்கிறது, யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று கவனிக்க வேண்டும். அதையொட்டி அவர்கள் செய்த ஒரு நல்ல செயல், அதை பற்றி அவர்களின் கருத்து, அவ்வாறு செய்வது முக்கியமா, ஏன் என்ற சில கேள்விகளுக்கு அவர்கள் தயாராக இருக்க வேண்டும். வாய்மொழி கேட்டல் தேர்வுக்கு தயார்படுத்தும் போது பெற்றோர்களின் பங்கு. பிள்ளைகளுடன் தமிழில் உரையாடுங்கள். தரமான தமிழ் படங்கள் பார்க்க தூண்டுங்கள். வெளியே செல்லும் போது பிள்ளைகளிடம் பார்க்கும் காட்சிகளை பற்றி கலந்துரையாடுங்கள். ஆங்கிலம் பேசும் பிள்ளைகளை தமிழில் பேச ஊக்குவியுங்கள். தமிழ் செய்திகளை கேட்க ஊக்குவியுங்கள். மாணவர்கள் கட்டுரை தேர்வுக்கு அகராதிகளை பயன்படுத்தலாம். கல்வி அமைச்சு பரிந்துரை செய்த அகராதிகளை மட்டும் பயன்படுத்த வேண்டும். மொழி தேர்வுக்கு தயாராகும் போது வேற்றுமைகளை சரியாக பயன்படுத்துதல், செய்யுள் பழமொழி மனனம் செய்தல், சொற்பொருள் மனனம் செய்தல், விளம்பரங்களை புரிந்து கொள்ளுதல், கருத்தறிதல் பகுதிகளை படித்து புரிந்து கொண்டு கேள்விகளுக்கு விடை எழுதுதல், தினமும் 20 நிமிடங்களுக்கு தமிழ் கதைகளை வாசித்தல், பின் பெற்றோரோடு உரையாடுதல் போன்றவற்றை செய்யலாம். உயர்தமிழ் தேர்வுக்கு கட்டுரை 120 சொற்களுக்கு மேலே இருக்க வேண்டும். 2 கேள்விகளிலிருந்து ஒன்றை மட்டும் தேர்வு செய்து அதற்கு எழுத வேண்டும்.
மொழி தேர்வு. இதுல பிழை திருத்தம், வாக்கியங்களை முடித்தெழுதுதல், சுயவிடை கருத்தறிதல் 1 மற்றும் சுயவிடை கருத்தறிதல் 2 இருக்கும். உயர்தமிழ் மாணவர்கள் நிறைய கதைகள் வாசிப்பது அவசியம். படித்த கதைகளை பற்றி கலந்துரையாடி புரிந்து கொள்வது மிக அவசியம். வீட்டில் ஓய்வு நேரங்களின் போது கதைகளுக்கு நல்ல அறிமுகங்கள், முடிவுரைகள் மற்றும் நல்ல வசனங்களை எழுதி பழக வேண்டும். இணையத் தொடர்களை மனனம் செய்யலாம். இப்போது அடிப்படை தமிழ் தேர்வை பார்க்கலாம். இந்த தேர்வில் மாணவர்களுக்கு 3 தாள்கள் உள்ளன. தாள் 1 மொழித்தாள். இந்த தாளில் மாணவர்கள் சில கேள்விகளுக்கு விடையளிக்க வேண்டும். தாள் 2 வாய்மொழி தேர்வு. இந்த தேர்வில் மாணவர்களுக்கு ஒரு பகுதி தரப்படும். மாணவர்கள் அப்பகுதியை நன்கு உச்சரித்து சரளமாக வாசிக்க வேண்டும். பின் ஒரு காணொளி காட்டப்படும். மாணவர்கள் காணொளியை பார்த்த பிறகு ஆசிரியருடன் உரையாட வேண்டும். தாள் 3 கேட்டல் கருத்தறிதல். இந்த தேர்வில் மாணவர்கள் சில பணுவல்களை கேட்ட பிறகு வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும். அடிப்படை தமிழ் தேர்வில் பங்கு பெறும் மாணவர்கள் நிறைய தமிழ் கதை நூல்கள் வாசிப்பது சிறப்பு. இவ்வாண்டின் நிகழ்ச்சிகள். தமிழ் மொழி மாதத்தை முன்னிட்டு தமிழ் மொழி தொடர்பான போட்டிகள் வகுப்பில் நடத்தப்படும். அடுத்து தாய்மொழிக்கான 2 வார நடவடிக்கைகளும் நடைபெறும். தமிழை வகுப்பில் மட்டுமின்றி இணையம் வழி கற்கவும், சோதனை மற்றும் அவசர காலங்களின் போது கல்வி பயில்வது தடையின்றி தொடரவும் மாணவர்களுக்கு SLS என்னும் ஸ்டூடெண்ட் லேர்னிங் ஸ்பேஸ் இணையதளம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் மாணவர்களுக்காக ஆசிரியர்கள் தற்போதைய பாடங்களில் நடக்கும் நடவடிக்கைகள், பயிற்சிகள் எல்லாவற்றையும் அசைன் செய்வார்கள். மேல் விவரங்களுக்கு உங்கள் பிள்ளைகளின் ஆசிரியரை நீங்கள் அணுகலாம். நன்றி பெற்றோர்களே.